வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. புத்தாண்டு பலன், தமிழ் புத்தாண்டு பலன். இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி 2024 அன்று வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டிற்கு பெயர் குரோதி. குரோதி அப்படின்னாலே கொஞ்சம் பயமாக இருக்குது. குரோதம் அப்படிங்கிற மாதிரி பொருள்படக்கூடிய ஒரு ஆண்டு. இந்த ஆண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி பலன் செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த குரோதி ஆண்டை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, பஞ்சாங்கத்தில் இதற்கு ஒரு வெண்பா போட்டிருப்பாங்க. எல்லா வருடத்திற்கும் ஒரு வெண்பா இருக்கும், அதற்கு பலன் இருக்கும். அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த வெண்பாவுக்கு பலன் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா, திருடர்கள் ஜாஸ்தியாக இருப்பாங்க, திருடர்கள் பயம் ஏற்படும் மக்களுக்கு அப்படிங்கிற மாதிரியாகவும், விளைச்சல்கள் கம்மியாக இருக்கும், வெயில் அதிகமாக இருக்கும், மழை குறைவு, பஞ்சம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொருள்படுற மாதிரியான ஒரு வெண்பா வருது. சரி, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த குரோதி ஆண்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 60 வருஷத்துக்கு முன்னாடி குரோதி ஆண்டு வந்தது. அப்போது இந்த தனுஷ்கோடி பகுதியில், ராமேஸ்வரம் தனுஷ்கோடி பகுதியில் ஒரு பெரிய புயல் வந்து பாலம் ஒன்று காணாமல் போனதாகவும், அந்த சமயத்திலும் பெரிய வியாதி ஒன்று வந்ததாகவும் நமக்கு தகவல் தெரியுது. இப்போ இந்த ஆண்டு நமக்கு அந்த மாதிரியான கொரோனா மாதிரி பெரிய வியாதிகள் எதுவும் வரக்கூடாதுன்னு நம்ம இறைவனை வேண்டி தான் நம்ம இப்போ ராசி பலனுக்கு போகிறோம். இந்த குரோதி ஆண்டு பிறக்கும்போது ஒரு ஜாதகம் வரும், ஒரு லக்னம் வரும், ஒரு கட்டம் வரும். அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஆண்டு குரோதி ஆண்டு பிறக்கும்போது விருச்சக லக்னம் வருது. கிரக நிலையெல்லாம் பார்த்தோம்னா, விருச்சக லக்னம், லக்னத்திற்கு 4ஆம் இடமான கும்பத்தில் செவ்வாய் சனி, லக்னத்திற்கு 5ஆம் இடமான மீனத்தில் சுக்கிரன் புதன் ராகு, லக்னத்திற்கு 6ஆம் இடமான மேஷத்தில் சூரியன் குரு, 8ஆம் இடத்தில் சந்திரன், 11ஆம் இடமான கன்னியில் கேது என்ற அமைப்பில் இந்த குரோதி ஆண்டு பிறக்குது. இப்போது நம்ம வருடக்கோள்கள்னு சொல்லக்கூடிய சனி பகவான், ராகு, கேது பகவானில் மாற்றம் இல்லை. சனி பகவான் கும்பத்திலேயே தான் இருக்க போகிறார் இந்த ஆண்டு, குரோதி ஆண்டு முழுசும். ராகு கேது பயிற்சியும் இல்லை. ராகு பகவான் மீனத்திலும், கேது பகவான் கன்னியிலும் தான் இருக்க போகிறாங்க. குரு பகவான் மட்டும் வருட தொடக்கத்திலேயே, அதாவது வருடம்னா தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்து ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு, மே மாதம் 1ஆம் தேதியே குரு பயிற்சி இருக்குது. குரு பகவான் மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு வரார். இப்போ இந்த மாற்றங்கள்லாம் வைத்து நம்ம தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். குரு பகவான் இது காலம் வரைக்கும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்தார். குரு உங்களுக்கு ராசி அதிபதி, 1-4க்கு உடையவர். அவர் 6ஆம் இடம் செஞ்சிருக்கிறார். இந்த 6ஆம் இடத்துக்கு குரு போகிறது அவ்வளோ நல்ல பலன் இல்லை. பொருளாதார நிலையில் ஏற்ற இறக்கம் இருக்கும். மறைமுகமாக சில எதிர்ப்புகள் இருக்கும். எதிரிகள் உங்களுக்கு மறைமுகமாக தொந்தரவு கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் பின்னடைவு ஏற்படும். கொஞ்சம் உடம்பை கவனமாக பார்த்துக்கணும். உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. உடலில் ஏதாவது தேவையில்லாத உபாதைகள் வரலாம். குறிப்பாக டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. சனி பகவான் 3ல் இருக்கார். இந்த சனி பகவான் 3ல் இருக்கிறது ஒரு யோகம். சனியின் சஞ்சாரம் பிரமாதமாக இருக்குது. சனி பகவானுடைய சஞ்சாரத்தால் தான் இப்போ உங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப பிரமாதமாக இருக்க போகுது. சனி பகவான் 3ல் சஞ்சாரம், தொழில் நல்லா இருக்கும். உத்தியோகத்துலேயும் பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். வெளியூர் பயணம், வெளியூரில் இருந்து ஏதாவது நல்ல செய்திகள் வர்றது, அங்கேருந்து உங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய சில விஷயங்கள் அனுகூலத்தை தரும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். எடுத்த காரியங்கள் எல்லாமே சிறப்பாக நடக்கும். ஊதியம் நல்லா வரும். பண வருமானம் நல்லாயிருக்கும். உத்தியோகத்தில் உயர்வு, இடமாற்றம் கூட சில பேருக்கு கிடைக்கும். சில தேவையில்லாத இடத்துக்கு போய் நம்ம மாட்டிக்கிட்டு கஷ்டப்படாமல் நமக்கு பிடிச்சமான இடத்துக்கு இடமாற்றம் கிடைச்சா நல்லது தானே. அப்போ அதெல்லாம் கிடைக்கும். 6ஆம் இடத்துல குரு போகிறது விசேஷம் இல்லை. சனி பகவான் 3ஆம் இடத்துல இருப்பது விசேஷம். அதனால் நன்மையும் தீமையும் கொஞ்சம் கலந்து தான் நடக்கும் இந்த ஆண்டு. இந்த குரோதி ஆண்டை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்கள் பிறவி ஜாதகத்துடைய வலு இங்கே வேலை செய்யும்.
இந்த ஆண்டிற்குள்ள இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்பு ஒரு மத்தியம பலனாக இருந்தாலும் பிறவி ஜாதகம் வலுவாக இருந்தால் அதை வச்சே ட்ராவல் பண்ணிடலாம். நல்ல தசா புத்தி நடந்துச்சுன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும். ஏன்னா அது 60% உங்களுடைய பிறவி ஜாதகம், இது ஒரு 40% வேலை செய்யும். ஆனால் இந்த 40% உங்களை கெடுக்கிற மாதிரி இல்லை, பாதிக்கிற மாதிரி இல்லை, சிறப்பான பலன்தான். உங்களுடைய இஷ்ட தெய்வம், வழிபாட்டு தெய்வம், குலதெய்வத்தை வழங்குவது மேலும் சிறப்பு.